முஹர்ரம் மாதம் வருடத்தினுடைய துவக்க மாதம் தான். சிறப்பிற்குரிய மாதங்களில் முஹர்ரம் மாதம் ஷஹ்ருல்லாஹ் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதம், முஹர்ரமுடைய மாதம் என்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இவ்வளவு சிறப்பு மிக்க அந்த முஹர்ரம் மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். அதே போன்று புதிய வருடத்தையும் நாம் அடைந்திருக்கின்றோம். ஹிஜ்ரி 1446 ஆண்டு முடிந்து இன்றிலிருந்து ஹிஜ்ரி 1447 ஆண்டு துவங்கி இருக்கின்றது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆண்டை முஸ்லிம்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு ஆண்டாகவும், நோய் நொடிகளை விட்டும் பாதுகாக்கப்பட்டு அனைத்து விதமான பிரச்சனைகள், சிரமங்கள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்து சிறந்த ஆண்டாக, மகிழ்ச்சியான ஆண்டாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக. இந்த ஹிஜ்ரியுடைய ஆண்டு என்பது மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தகவல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாமுடைய எத்தனையோ அடையாளங்கள் உண்டு, அடையாள சின்னங்கள் உண்டு. மின் ஷஆயிரில்லாஹ் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்களிலே அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் என்பதாக, இஸ்லாமுடைய அடையாளங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்பதாக ஸஃபா மர்வாவை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அதே போல ஒட்டகத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது நாகத்துல்லாஹி மின் ஷஆயிரில்லாஹ், அல்லாஹ்வுடைய அடையாளங்கள், இஸ்லாமுடைய அடையாள சின்னங்களாக ஒட்டகத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். இவ்வாறு நிறைய விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடையாள சின்னங்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறார். அவைகளெல்லாம் அந்த அடையாள சின்னங்களை நாம் நினைவுபடுத்த வேண்டும். இந்த சமூகத்தின் வரலாறுகளை, அந்த வரலாறுகளை எல்லாம் நாம் மனதில் பதிய வைக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதைத்தான் முஹர்ரம் மாதம் என்பதும், முஹர்ரம் மாதத்தின் ஹிஜ்ரத்துடைய ஹிஜ்ரி என்பதையும் நாம் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு ஆண்டும் நாம் அதை நினைவுபடுத்த வேண்டும். அந்த அடையாளங்களை நாம் மனதிலே பதிவு செய்ய வேண்டும். உலகத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சூரிய கணக்கு என்ற அடிப்படையில தான் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் என்ற அந்த மாதங்களை எல்லாம் சூரிய கணக்கினுடைய அடிப்படையில் தான் நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு வருஷத்திற்கு 365 நாட்கள் ஒவ்வொரு வருடமும் வருகின்றது. ஆனால் சந்திர கணக்கு என்பதுதான் இஸ்லாமியுடைய அடையாள சின்னம் மட்டுமல்ல, அதை தான் நாம் என்ன செய்ய வேண்டும், ஃபாலோ பண்ண வேண்டும். எனவே ஒரு மனிதன் ஒரு வருடத்தில் ஸகாத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால், அவன் சந்திர கணக்கின்படி பிறையில்தான் அவன் கணக்கு வைத்து ஸகாத்தை கொடுக்க வேண்டுமே தவிர, அதை விட்டுவிட்டு சூரிய கணக்கினுடைய அடிப்படையில் ஜனவரி மாதத்தில் நான் என்ன செய்தேன், நான் ஸகாத்தை கொடுத்தேன், எனவே அடுத்த வருடம் நான் ஜனவரி மாதத்தில் நான் ஸகாத்து கொடுப்பேன் என்று கணக்கு வைத்துக் கொள்வது அது சரியானதல்ல என்பதாக நமக்கு பெருமக்கள் சொல்லி தருகிறார். எனவே ஸகாத்திலே இது மாதிரி எல்லா விஷயங்களிலும் நாம் சந்திர கணக்கில் தான் நாம் என்ன செய்ய வேண்டும், கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்னைக்கு நாம் அதில் எந்த அளவுக்கு ஒரு கவனம் செலுத்துகிறோம் என்று சொன்னால், யாரும் அந்த அளவுக்கு கவனம் செலுத்து மாசத்துல கேட்டேன்னு சொன்னா கரெக்டாக சொல்லி இஸ்லாமியுடைய மாதங்களை சொல்லுங்கன்னு சொன்னா பல பேருக்கு தெரியவில்லை. இஸ்லாமிய மாதங்கள் எத்தனாவது வருஷம் என்று சொன்னால் அதுவும் பல பேருக்கு தெரிகிறது. அப்போ நம்ம எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த சந்திர கணக்கை பிறையை பார்க்க வேண்டும். இந்த சமூகம் 2 நேரங்களில் பிறையை பார்க்கணும். ஒன்று பெருநாள், நோன்பு பெருநாளுக்கு என்ன செய்யணும், பிறையை பார்க்கணும். அடுத்து பெருநாளுக்கு பிறையை பார்க்கணும். அதோட 5 பெருநாள் கூட பெரிய பார்க்கறதில்ல, நம்ம சொல்லிடுறாங்க கேட்டு நம்ம 5 பெருநாள் கொண்டாடிடும். பிறையை பார்ப்பது என்பது இந்த 2 நாட்கள் தான், 2 மாதங்கள் மட்டும்தான் நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு மாதமும் அந்த பிறையை
ஹிஜ்ரத்துடைய வரலாறுகளுடைய ஒரு நீண்ட ஒரு வரலாறு என்பது நம் அனைவருக்கும் தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பின்னால் கிட்டத்தட்ட ஒரு 17 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் இந்த ஹிஜ்ரத்துடைய ஆண்டுடைய துவக்கத்தை முடிவு செய்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையிலே ஒரு ஆலோசனை நடக்கிறது. அதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் அபூ மூஸா அஷ்-ஷஅரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி. அவர்கள் ஒரு மாநிலத்துடைய கவர்னராக இருக்கின்ற பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். பல கடிதங்கள் வருகின்றது, பல கடிதங்களுக்கு வருடங்கள் இல்லை. இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்துல பார்த்தோம்னு சொன்னா ஐயாமுல் ஃபீல், அதாவது ஆமுல் ஃபீல் என்று சொல்வார், அதாவது ஏழை ஆண்டு. அந்த ஏழை ஆண்டு என்ன செய்வாங்க, ஒரு கணக்கு செய்வாங்க. அப்போ ஏழை படை எப்பொழுது அழிக்கப்பட்டதோ அது ஒரு கணக்கு வைத்துக் கொண்டு ஏழை ஆண்டிலிருந்து ஒரு ஆண்டு, ஏழை ஆண்டிலிருந்து 3வது ஆண்டு, 4வது ஆண்டு, இப்படி ஒரு கணக்கு வைத்துக் கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள். அப்போ ஒரு காலத்தில் இப்படி ஒரு கணக்கு உண்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பு குண்டத்திலிருந்து வெளியே வந்தோடனே அது ஒரு கணக்காக வைத்துக் கொண்டார்கள். இப்படி ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னால் என்ன செய்கிறார்கள் சொன்னால் அது ஒரு கணக்காக, அந்த ஆண்டுடைய கணக்காக வைத்துக் கொள்வார்கள். அதே போல இஸ்லாத்திலே ஆமுல் ஃபீல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆண்டுக்கு பின்னால சில நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது, சில போர்கள் நடக்கின்ற பொழுது அந்த போரை அவர்கள் கணக்கு வைத்துக் கொள்வார்கள். இந்த போர்ல இருந்து 8வது வருஷம், 2வது வருஷம் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த நிகழ்வுகள் எல்லாம் என்ன செய்ய ஒரு குழப்பங்களை அதிகமாக ஏற்படுத்துகிறது என்பதற்காக வேண்டி அபூ மூஸா அஷ்-ஷஅரி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். ஒரு முடிவு செய்ய வேண்டும், இஸ்லாமிய ஆண்டு எந்த ஆண்டு துவக்கமான ஆண்டு, எதிலிருந்து அதை கணக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவு செய்கிறார். அப்போ அந்த அடிப்படையில உமர் ரலியல்லாஹு அவர்கள் சஹாபாக்கள், பெரும்பெரும் சஹாபாக்கள் எல்லாம் அழைத்து ஒரு ஆலோசனை ஒன்றை பெருமான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் செய்கிறார்கள். அதுல பல பேர்கள் பல கருத்துக்களை சொன்னார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டை இஸ்லாத்தினுடைய துவக்க ஆண்டாக வைத்துக் கொள்ளலாம் என்பதாக சொன்னார்கள். இதில் இன்னும் சில பேர்கள் சொன்னார்கள் நுபுவத்து கொடுக்கப்பட்ட ஆண்டை இஸ்லாத்தினுடைய துவக்க ஆண்டாக வைத்துக் கொள்ளலாம் என்பதாக. இன்னும் சில கருத்துக்கள் அங்கே பரிமாறப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துடைய ஆண்டை இஸ்லாத்தினுடைய துவக்க ஆண்டாக வைத்துக் கொள்ளலாம் என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் இவைகளை எதுவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்று சொன்னால் நஸ்ரானிகள், கிறிஸ்துவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறப்பை தான் அவர்கள் ஆண்டுடைய துவக்கமாக வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை துவக்க ஆண்டாக அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதேபோல 2 ஆண்டுகளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு துக்கத்தினுடைய துவக்கமாக நம்முடைய ஆண்டுகள் இருக்கக்கூடாது என்பதற்காக அதையும் அவர்கள் தெரிவித்தார். கடைசியாக அலி ரலியல்லாஹு அவர்களும் சில இன்னும் பல சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், நீங்கள் தேர்வு செய்கின்ற ஒரு ஆண்டு ஒரு சரித்திரத்தில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வை பதித்திருக்க வேண்டும் என்பதை அவர்கள் முன்வைத்தார்கள். அந்த அடிப்படையிலே ஹிஜ்ரத் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு இஸ்லாமுடைய சாம்ராஜ்யத்தினுடைய துவக்கமாக ஹிஜ்ரத் தான் அமைந்திருக்கிறது. எனவே ஹிஜ்ரத்தை நாம் முதல் ஆண்டாக இஸ்லாமுடைய துவக்க ஆண்டாக வைக்கலாம் என்ற ஆலோசனை சொல்லப்படுகின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதை அங்கீகரித்துக் கொண்டார்கள். எனவே இஸ்லாத்தினுடைய துவக்க ஆண்டாக ஹிஜ்ரி ஆண்டை அவர்கள் தேர்வு செய்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் இஸ்லாத்திற்கு ஹிஜ்ரத்திற்கு முன்பாக சில சஹாபாக்கள், சொற்ப சஹாபாக்கள் மட்டுமே மதீனாவில் மக்காவிலே இருந்தார்கள். அவர்கள் பயந்தவர்களாக, எதிரிகளுக்கு நடுங்கியவர்களாக, தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்வதற்கும் வழியல்ல, இஸ்லாத்தை பற்றி முறைப்படியாக நடப்பதற்குண்டான வழிகளும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்தை சஹாபாக்களுக்கு அவர்கள் சொல்கிறார்கள். இந்த விஷயத்தை நான் நன்றாக கவனிக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஹிஜ்ரத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே பல சஹாபாக்களை எல்லாம் என்ன செய்தார்கள், அனுப்பிவிட்டார். அனுப்பிவிட்டு கடைசியில தான் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால் சில சஹாபாக்கள் வந்தாங்க. அப்போ முன்னாடி சில சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். எனவே ஒரு சிறந்த ஒரு தலைவர், சிறந்த ஒரு ஆளுமைக்கு உண்டான உதாரணம், ஒரு படையை வழிநடத்தக்கூடியவர் இப்படிதான் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த ஹிஜ்ரத் என்பதை நாம் பார்க்கலாம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து செல்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை அவர்கள் ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு ஏற்பாடுகளை செய்துதான் அந்த ஹிஜ்ரத்துடைய பயணமே அங்கு ஆரம்பிக்கின்றது. சஹாபாக்களை முன்கூட்டிய ஒரு கூட்டத்தை அனுப்பினார்கள். இங்கிருந்து கிளம்புகின்ற பொழுது யாரோடு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும், யார் அவர்களுக்கு உணவு கொண்டு வர வேண்டும், யார் அவர்களுக்கு தகவல் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், வழிகாட்டி யாராக இருக்க வேண்டும் என்ற எல்லா விதமான முன் ஏற்பாடுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்துதான் இந்த ஹிஜ்ரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார். எனவே இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்கிறார், அலைஹி ஃபுகராஇ மஹாஜிரின் அல்லதீன உஹ்ரிஜூ மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம் யப்தகூன ஃபضلا மின் அல்லாஹி வ ரிضவான். நிறைய பல படிப்பினைகள் இருந்தாலும் கூட அல்லாஹ் சொல்கிறார், மஹாஜிர்கள் மக்காவிலே வசதி வாய்ப்போடு வாழ்ந்தவர்கள், நல்ல வசதி வாய்ப்பு செல்வ செழிப்பாக வாழ்ந்தவர்கள், வியாபாரம் செய்தவர்கள், பொருள் வசதியில் இருந்தவர்கள், வீடு தோட்டங்கள் துறவங்கள் எல்லாம் இருந்தவர்கள், அல்லாஹ்வுடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவை ஏற்றுக்கொண்டு அத்தனை பேர்களும் ஹிஜ்ரத் செய்தார்கள். எப்படி வந்தார்கள் தெரியுமா? நேற்று வரை பெரும் பெரும் பணக்காரர் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிலே வந்தார்கள். அலைஹி ஃபுகரா அல்லாஹ் சொல்கிறார். அவர்கள் ஏழைகள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். மதீனாவிற்கு வருகின்ற பொழுது வெறும் கையோடு தான் வருகிறார்கள். எதையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு வரவில்லை, அப்படியே விட்டு வந்தார்கள். அந்த மக்கா வாசிகளும் அவர்கள் ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர்களை யாரும் சும்மா பொருள்களை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு யாரும் விடவில்லை. எல்லாம் தடை போட்டார்கள். எல்லாம் அத்தனை பொருள்களை விட்டுவிட்டு வந்தார்கள் என்பது வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். எனவே அத்தனையும் அவர்கள் விட்டார்கள். எதற்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஃபضலை, அல்லாஹ்வுடைய அந்த முஹப்பத்தை தேடியவர்களாக அவர்கள் அத்தனையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டு வந்து வந்தார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறார். அடுத்த அன்சாரிகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். அவர்கள் முஹாஜிர்களுக்காக வேண்டி தன்னுடைய பொருள்களை அப்படியே கொடுக்க ஆரம்பித்தார்கள். தன்னுடைய பொருள் செல்வங்களை எல்லாம் அவர்களுக்கு பாதி அப்படி என்ன செய்தார், அல்லாஹ்வுக்காக கொடுத்தார்கள். எனவே அவர்கள் அன்சாரிகளாக, எனவே ஒரு சமூகத்தில் ஒரு தேவை என்று வருகிறது என்று சொன்னால், இஸ்லாத்திற்கு ஒரு தேவை என்று வருகிறது என்று சொன்னால், அந்த தியாக மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டும் என்பது ஹிஜ்ரத்துடைய பல படிப்பினைகளை ஒரு படிப்பினை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு சமூகத்திற்கு ஒரு தேவை இருக்கிறது, இஸ்லாத்திய சமூகத்திற்கு தேவை இருக்கிறது சொன்னால், பொருளாதார ரீதியாக நம்முடைய பொருள்களை செலவு செய்ய வேண்டும், உடல் ரீதியாக செலவு செய்ய வேண்டும். எந்த ரீதியாக தேவைகள் வந்தாலும் அந்த தேவைக்கு அல்லாஹ்விற்காக வேண்டி பொருட்படுத்தாமல் கொடுத்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ஃபضல், அல்லாஹ்வுடைய அந்த சிறப்பு, அல்லாஹ்வுடைய அந்த முஹப்பத், அல்லாஹ்வுடைய அந்த ரிضவான் பொருத்தம் என்பது நமக்கு கிடைக்கும் என்பது இந்த சஹாபாக்கள் அவர்கள் செய்த அந்த முஹாஜிர்கள் அவர்கள் அன்சாரிகள் அவர்கள் செய்த அந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக செய்த மிகப்பெரிய அந்த தியாகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைவுபடுத்துகிறார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் செய்த தியாகத்தை போன்று நாமளும் இஸ்லாத்திற்காக வேண்டி நம்மால் முடிந்த பல தியாகங்களை செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய தௌஃபீக் நம் அனைவருக்கும் தந்தவர் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.